15 வருஷ காலமாக இந்த ரோட்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு சார். இது எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல அதிகமாக மழை பெஞ்சதுன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுது. இந்த ரோடை பயன்படுத்த முடியல, மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சுற்று வட்டாரங்களில் நிறைய கிராமங்கள் இருக்குது. இதுதான் பிரதான சாலையாக இருக்குது. இந்த சாலையில் எப்போ பார்த்தாலும் மழை காலம் வந்துட்டாலே ஃபுல்லாக எப்படியும் ஒரு இடுப்பு அளவுக்கு மேலே தண்ணி வந்துடுது. நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இது அரசாங்கம் பார்த்து நல்ல ஒரு வழிகாட்டணும்னு நாங்கள் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ரோடு தான், ஆனால் பக்கத்தில் ஏரி இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது. அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நடவடிக்கை பார்த்தா எல்லாம் கொள்ளடிக்கிறதுலே குறிக்கோளாக இருக்காங்க. ஏரியை வந்து மக்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். இதன் மூலயமா ஒரு நல்ல ஒரு ஏரி தூர்வாரினா இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. ஊர் தலைவன் கொள்ளடிக்கிறான், கவுன்சிலர் கொள்ளடிக்கிறான், எம்எல்ஏ கொள்ளடிக்கிறான். மெயினாக கொள்ளடிக்கிறதுக்கு வந்து முதல்வர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதை வந்து அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சரி, ஆனால் இந்த ரோடு எப்பயுமே மழை வந்து அந்த மாதிரி வெள்ளம் தானே போய்கின்னு இருக்கும். ஆட்டோவும் போகாது, பஸ்ஸும் போகாது. கஸ்டமருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.